ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நேச்சர் கிராஃப்ட் வேர்ல்ட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் சோப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் இன்ஃப்யூஸ்டு கஸ்தூரி மஞ்சள் இன்ஃப்யூஸ்ட் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், இந்த 4 ஆயிலும் கரியர் ஆயில் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில், எசென்ஷியல் ஆயிலில் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு இன்ஃப்யூஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் வாட்டர், டிஎம் வாட்டரில் லையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த சோப் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். இந்த 4 ஆயிலும் இப்போ மிக்ஸ்டாக இருக்குது. அதை ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு எல்லோ கலராக இருக்கும், ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் இன்ஃப்யூஸ்ன்றதுனால. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைவ் வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் எவ்வளோ டிஎம் வாட்டர் எடுத்திருக்கேன், எவ்வளோ ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், எவ்வளோ காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன், எல்லாமே வந்துட்டு கீழே இருக்க வெப்சைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎம் வாட்டரோட நம்ம லையை மிக்ஸ் பண்ணுறப்ப 1 hour அல்லது 2 hours கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஹீட்டெல்லாம் போய் ரூம் டெம்பரேச்சர் வரதுக்காக டெம்பரேச்சரோட அந்த மெஷர்மெண்ட் எது இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 3 hours 2 hours 3 hours வெயிட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா அந்த மாதிரி அந்த லையை சில இது வந்துட்டு கரையாமல் நமக்கு இருக்கும். அது வந்துட்டு அதுக்கப்புறம் சோப்பில் இருந்துச்சுன்னா அது அப்படியே நமக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரும். அந்த விஷயத்துக்காக தான் அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது. ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது எப்போவுமே பெட்டர். ஏன்னா நம்ம சோப்பு செஞ்சதுக்கப்புறம் அந்த கரையாமல் இருக்கிறது அது அப்படியே தான் இருக்கும், கரையவே கிடையாது. அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த கரையாமல் இருக்கிறதுலாம் எடுத்துடலாம். நம்ம இது கொஞ்சம் இந்த கஸ்தூரி மஞ்சள் பவுடர் இருக்கிறனால கொஞ்சம் மாதிரி லேட் ஆகுது. நம்ம டைரெக்டாக லையோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வேறு தண்ணியாக தான் இருக்கும், லிக்விட் டைப்பில். நம்ம வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு ஹோல்சேல் வேணுனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பரில் அதே இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்குது. இல்லை ரீட்டெயிலாக வேணும்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ நல்லா பிளெண்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 trays வரப்போ நம்ம அந்த இன்ஃப்யூஸ்டு எசென்ஷியல் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அப்போ கட்டுறேன். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த 1/2 trays வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இது மிக கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டார்டரை வச்சு எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு
எப்போவுமே இந்த சோப் மேக்கிங்க்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எதுவும் வேறு எதுவும் வேலை பார்க்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம காஸ்டிக் சோடாங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். சோப்பு ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. நமக்கு அது க்யூரிங் ஆகி நமக்கு ஒரு எல்லோ கலர் மாதிரி வரும். இது ஹாஃப் ட்ரேஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரேஸ் வர அளவுக்கு ப்ளெண்ட் பண்ணிவிட்டு போர் பண்ணிடுவோம். இப்போ ட்ரேஸ் வந்துருச்சு, நம்ம போர் பண்ணிக்குவோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம இதை காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஸ்டோரியாக போடுறேன்.